வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு டாக்டர் ஹியூலன் அப்படின்றவரை பற்றின ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். டாக்டர் ஹியூலன் அவரோட மெடிக்கல் சயின்ஸை முடிச்சதுக்கு அப்புறமா அவர் ஒரு மெடிக்கல் வார்டில் டியூட்டிக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வார்டு எப்படிப்பட்டது அப்படின்னா, அதில் கிரிமினலி இல் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது ரொம்ப வயலண்ட்டான பேஷண்ட்ஸ், பயங்கரமான கொலை குற்றங்கள்லாம் பண்ண மாதிரியான பேஷண்ட்ஸ். ஆனால் அவங்க மென்டலி ஸ்டேபிள் கிடையாது. அவங்க மனநிலைமை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வார்டில் தான் இவரை டியூட்டிக்கு போட்டிருந்தாங்க. அந்த வார்டில் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த யாருமே நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. அடிக்கடி லீவ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லை சீக்கிரம் வேலையை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த வார்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ டெரிபிளாக இருக்கும். அந்த பேஷண்ட்ஸ் பக்கத்தில் கூட யாரும் போக முடியாது. அவ்வளோ மோசமான ஒரு இடத்துல தான் இவரை வேலைக்கு அமர்த்தினாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டெய்லி போய் பேஷண்ட்ஸை பார்க்குறதுக்கு பதிலாக டெய்லி காலையில் வந்தோடனே அந்த பேஷண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவாராம். ஸோ உட்காந்துட்டு ஒரு பேஷண்ட்டோட ரெக்கார்டாக எடுத்து ஏதோ மந்திரம் மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்திருக்காரு, ஏதோ சாண்டிங் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதே தான் காலையில் டு சாயந்தரம் இதே தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு, வேறு எதுவுமே அவர் பண்ணலை. ஸோ இதே மாதிரி இருக்க அவர் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஒரு 6 monthsல பார்த்தா அங்கே இருக்க பேஷண்ட்ஸ் கிட்டலாம் ஒரு நல்ல சேஞ்ச் தெரிய ஆரம்பிச்சுதான். அவங்களோட பிஹேவியரில் இருந்த அந்த அக்ரெசிவ்னஸ், அந்த வயலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுதான். அந்த வார்டு கொஞ்சம் அப்படியே அமைதியாக ஆரம்பிச்சுதான். ஸோ இதே மாதிரி ஆனால் அவர் அவரோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஸோ அவரோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 yearsல அங்கே இருந்த பேஷண்ட்ஸ் எல்லாருமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி அந்த வார்டையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கே இருந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி வெளியே போயிட்டாங்க. ஸோ அதனால் அந்த வார்டையே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? ஏன்னா அவர் அந்த பேஷண்ட்ஸை போய் நேரில் பார்க்கல, அவங்கள போய் நேரில் ட்ரீட் பண்ணல, அவங்களுக்கு எதுவுமே மெடிசன் கொடுக்கல. பட் ஒன்லி அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஏதோ சாண்டிங் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஸோ அது என்ன சாண்டிங்னு உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த சாண்டிங் எப்படி அது ஒர்க் ஆச்சு, எப்படி இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் க்யூர் ஆனாங்க அப்படின்னா, அவர் பண்ண சாண்டிங் அவங்களோட கண்ட்ரி இருக்கு இல்லையா, ஹவாய், அந்த கண்ட்ரியோட ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ப்ரேயர் மெத்தட் தான் அவர் பண்ண அந்த சாண்டிங். ஸோ இந்த ஹவாய் ப்ரேயர் ஏன் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா, இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னெல்லாம் எனக்கு வருதோ அது எல்லாத்தையும் நான் தான் அட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு பண கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நான் தான். இப்போ எனக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் ஒரு சண்டை வருது, இல்லை என்னோடய ஃப்ரெண்ட் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க, இல்லை என்னோடய ஃப்ரெண்ட் என்னை சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு காரணமும் எனக்குள்ளார இருக்கிற ஏதோ ஒரு பார்ட் தான் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை எனக்கு என் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எனக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு காரணமும் நான் தான். ஸோ எனக்குள்ளார இருக்கிற ஏதோ ஒரு அன்ஹீல்டு பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஹீல்டு பார்ட்டாக இருந்ததுன்னா அது நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணும். அன்ஹீல்டு பார்ட் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்க விஷயங்களை அட்ராக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ எனக்குள்ளார இருக்கிற ஏதோ இந்த ஒரு அன்ஹீல்டு பார்ட் தான் எனக்கு தேவையில்லாத ஒரு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என்னோடய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கு. அப்போது இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா நான் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த சிச்சுவேஷன் மாறணும் அப்படின்னா யார் மாறணும்? நான் தான் மாறணும். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் டியூட்டிக்கு வந்ததுக்கு காரணம் அவருக்குள்ளார இருக்கிற ஏதோ ஒரு அன்ஹீல்டு பார்ட். அவர் இந்த மாதிரி கிரிமினலி இல் பேஷண்ட்ஸை பார்க்கறதுக்கு காரணம் அவருக்குள்ளார இருக்கிற ஏதோ ஒரு அன்ஹீல்டு பார்ட். ஸோ நான் இந்த அன்ஹீல்டு பார்ட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா என்னோடய எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, அதாவது நான் என்னோடய இன்டர்னல் வேர்ல்டில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா என்னோடய எக்ஸ்டர்னல் வேர்ல்டு தானாகவே மாறிடும் அப்படின்னு அவர் நம்பினார். சரிங்களா? அந்த நம்பிக்கையில் தான் அவர் அந்த ப்ரேயரை சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ அவர் அவரோட சுச்சுவேஷனுக்கு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிட்டார். அவர் யாரையும் ப்ளேம் பண்ணல. என்ன இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலைக்கு போட்டாங்களே, எனக்கு இந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே இருக்க பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப மோசம், இங்கே இருக்க கோவொர்க்கர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு அவர் யாரையுமே எதுவுமே ப்ளேம் பண்ணல. இது என் லைஃப்பில் நடக்குது அப்படின்னா இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுக்கு நான் தான் சார்ஜ் எடுத்துக்கணும், இதை மாற்றணும் அப்படின்னாலும் அது என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளீட்டாக அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு சார்ஜ் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட இன்டர்னல் வேர்ல்டில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அந்த இன்டர்னல் வேர்ல்டில் ஒர்க் பண்ணுறது தான் அந்த ப்ரேயர் சொல்கிறது. ஸோ அந்த இன்டர்னல் வேர்ல்டில் அவர் ஒர்க் பண்ண என்ன ஆச்சு அப்படின்னா அவரோட எனர்ஜி ஃபீல்டு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. அவருக்குள்ளார அந்த அன்ஹீல்டு பார்ட் இருந்தது இல்லையா, எந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸை அவருக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுத்ததோ அந்த அன்ஹீல்டு பார்ட் ஹீல் ஆக ஆரம்பிச்சுது. அந்த அன்ஹீல்டு பார்ட் சரியாக ஆரம்பிச்சுது. ஸோ அந்த அன்ஹீல்டு பார்ட் சரியாக ஆரம்பிக்கிறப்போ அவரோட எனர்ஜி சிஸ்டமில் அகெயின் ஒரு பேலன்ஸ் வர ஆரம்பிச்சுது. அவரோட எனர்ஜி சிஸ்டமில் ஒரு ஃப்ளோ வர ஆரம்பிச்சுது. ஸோ இதெல்லாம் எப்போ நடக்க ஆரம்பிச்சதோ அப்போது எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் அவருக்கு ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ அவரோட இன்டர்னல் வேர்ல்டை அவர் சரி பண்ணதும் அவரோட எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் இருந்த வெளியே இருந்த பேஷண்ட்ஸ் சரியாக ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா அந்த அன்ஹீல்டு பார்ட் சரியாயிடுச்சு அப்படின்னா
அது அட்ராக்ட் பண்ண விஷயங்களுக்கு எந்த அர்த்தமுமே இல்லை இல்லையா? ஸோ அப்போ அந்த அன்ஹீல்டு பார்ட் சரியாயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸாக நிச்சயமாக அந்த வெளியில் இருக்க சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகவே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ அதனால் அது வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும், நம்ம லைஃப்பில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதுக்கு எல்லாத்துக்குமே நாம் தான் காரணம், நாம் மட்டும்தான் காரணம். ஓகேவா? இதான் சொல்லுவாங்களா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நம்ம லைஃப்பில் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதுக்கு நாம் தான் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்போது நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இந்த 100% ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க தயாராக இருக்கீங்களோ அப்போது உங்கள் லைஃப் வந்து நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் லைஃப் மாறுறதுக்கு நீங்கள் வேறு யாரையுமே டிபெண்ட் பண்ண தேவையில்லை. உங்கள் லைஃப் மாறணும்னா வேறு யாரும் மாற அவசியமே இல்லை. நீங்கள் ஒருத்தர் மாறினா போதும், உங்கள் ஹோல் லைஃப்பும் நிச்சயமாக மாறிடும். ஓகே, ஸோ இப்போ அவர் என்ன ப்ரேயர் சொன்னார், இதை எப்படி நடத்தினார் அப்படின்னு பார்ப்போமா? ஸோ அவர் சொன்ன ப்ரேயர் இது கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதோட சிம்பிளிசிட்டியை பார்த்து அதோட பவரை தயவு செஞ்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ப்ரேயர் வந்து ஜஸ்ட் 4 வரி தான். அந்த 4 வரி என்ன அப்படின்னா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. திரும்ப சொல்கிறீங்களா? ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஆனால் இதோட பவர் வந்துட்டு ரொம்ப இம்மென்ஸ் பவர். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹொப்பனோபோனோ யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்க ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் கரியர் இஷ்யூஸு என்ன இஷ்யூஸாக இருந்தாலும் இந்த ஹொப்பனோபோனோ யூஸ் பண்ணி அதுலேருந்து உங்களால் வெளியே வர நிச்சயமாக முடியும். இது வந்து ஈவன் மேனிஃபெஸ்டேஷனுக்கு கூட ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா எல்லாமே அல்டிமேட்டாக எனர்ஜி தான். நீங்கள் எப்போ இந்த எனர்ஜி ஃபீல்டில் ஒர்க் பண்ணி உங்கள் எனர்ஜியை சரி பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எக்ஸ்டர்னல் வேர்ல்டு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் இதோட சிம்பிள் கான்செப்ட். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ இதில் என்ன மேஜிக் இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஃப்ரேசஸ் இருக்கு இல்லையா, ஐ எம் சாரி அண்ட் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்றதுல இந்த ஐ எம் சாரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்பயே என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களோட தாட்ஸுக்கு, ஆக்ஷன்ஸுக்கு, பிலீஃப் சிஸ்டமுக்கு, இமோஷன்ஸுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். எப்போ உங்கள் லைஃபுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களோ அப்போவே உங்கள் லைஃப் வந்து 50% வந்து நீங்கள் அந்த பிரச்சனையை தாண்டிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ எம் சாரி அப்படின்றது வந்துட்டு ஓகே, இது எல்லாமே வந்து நான் தான் அட்ராக்ட் பண்ணேன், என்னோடய லைஃபுக்கு நான் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து எந்த தாட்டு, எந்த பிலீஃபு, எந்த இமோஷன் இதை க்ரியேட் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அது என்ன இமோஷனாக இருந்தாலும், என்ன தாட்டாக இருந்தாலும், என்ன பிலீஃபாக இருந்தாலும் அதுக்கு நான் தான் ரீசன். ஸோ அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், ஐ எம் சாரி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அந்த ப்ளீஸ் ஃபர்கிவ் மீன்னு சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னா, இதை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், இதை வந்து நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறது தான் இந்த ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அடுத்து வர அந்த தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ என்ன அப்படின்றதுனா, நமக்கு யூனிவர்ஸ் மேலேயும் நமக்குள்ளே இருக்கிற அந்த டிவைன் விஸ்டம் மேலேயும் இருக்கிற ஃபெய்த். எப்போ நான் வந்துட்டு என்னோட லைஃபுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணணும்னு நான் நினைக்க ஆரம்பிக்கிறேனோ அப்போயே வந்து எனக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸும், என் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கான எல்லா ரிசோர்ஸஸும் எனக்கு வரும்ன்ற நம்பிக்கையில் இந்த யூனிவர்ஸுக்கும் சரி, உங்களுக்குள்ளார இருக்க டிவைன் விஸ்டமுக்கும் சரி, நீங்கள் தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ சொல்கிறீங்க. சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ ஜென்ரலாக சொல்கிறப்போ வந்து நான் எதுவுமே தப்பு பண்ணலையே, நான் ஏன் சாரி சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து நீங்கள் வெளியில் யாருக்கோ சொல்லலை, இது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா கடவுள்கிட்ட நீங்கள் சொல்கிறதா நினச்சிக்கோங்க. இது வெளியாட்கள் யாருக்கும் சொல்ல, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. எப்போது நீங்கள் உங்களுக்கு இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அப்போது உங்கள் லைஃப் வந்து நிச்சயமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், இதோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கும். என்னோட பர்சனல் லைஃப்பில் என்னோட ஹீலிங் ஜேர்னிலையும் சரி, என்னோட பர்சனல் க்ரோத் ஜேர்னிலையும் சரி, முக்கியமாக என்னோட ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் ஜேர்னியில் வந்து ஹொப்பனோபோனோ வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஹொப்பனோபோனோ நான் யூஸ் பண்ண என்னோட அபண்டன்ஸ் போர்ட்டல்ஸ் வந்துட்டு நல்லா வைடு ஓப்பன் ஆச்சு. எனக்கு நிறைய பண வரவு வந்து வர ஆரம்பிச்சுது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ஹொப்பனோபோனோ ட்ரை பண்ணுங்கள். இதை எப்படி ட்ரை பண்ணுறது, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச்.